ஹலோ! பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம். அவர்கள் கூறிய விளக்கங்கள் உண்மையில் விளங்கவே இல்லை. பனாரஸ் அதிசய தொழிலாளியின் சதுர நெற்றிக்கு பின்னால் அந்த உண்மையான ரகசியம் இன்னும் மறைந்துள்ளது. மேலும் அவர் இதுவரை தனது நெருங்கிய சீடருக்கு கூட அதை வெளிப்படுத்தியதில்லை. அவர் பிறந்த இடம் வங்காளத்தில் இருந்ததாக அவர் என்னிடம் கூறுகிறார். 13 வயதில் அவரை ஒரு விஷ ஜந்து கடித்துவிட்டது. அவரது நிலை மிகவும் மோசமாகி அவரது தாயார் அவரது உயிரை விரக்தியடைய செய்து அவரை இறக்க கங்கைக்கு அழைத்துச் சென்றார். இந்து மதத்தின்படி இந்த நதியின் அருகே இருப்பதை விட புனிதமான அல்லது மகிழ்ச்சியான மரணம் எதுவும் இருக்க முடியாது. இறுதி சடங்கிற்காக கரையில் துக்கத்தில் இருந்த குடும்பத்தினர் கூடியிருந்த போது அவர் புனித ஓடையில் கொண்டு செல்லப்பட்டார். அவர் தண்ணீரில் இறக்கப்பட்டார். பின்னர் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அவர்கள் அவரை எவ்வளவு ஆழமாக மூழ்கடித்தார்களோ அவ்வளவு அதிகமாக அவரது உடலை சுற்றி தண்ணீர் மூழ்கியது. அவர் மீண்டும் எழுப்பப்பட்ட போது தண்ணீரும் இணக்கமாக மேல் நோக்கி உயர்ந்து வந்தது. அதன் இயல்பான நிலையை அடைந்தது. மீண்டும் மீண்டும் அவர் மூழ்கடிக்கப்பட்டார். மீண்டும் மீண்டும் தண்ணீர் தாமாகவே மூழ்கியது. சுருக்கமாக, கங்கை சிறுவனை அதன் இறக்கும் விருந்தினராக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. ஒரு யோகி ஆற்றங்கரையில் அமர்ந்து நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்தார். அவர் எழுந்து நின்று சிறுவன் வாழ்வதற்கும் மகத்துவத்தை அடைவதற்கும் ஒதுக்கப்பட்டவன் என்றும் அவன் ஒரு பிரபலமான யோகியாக மாறுவான் என்றும் அவனது விதி மிகவும் அதிர்ஷ்டமானது என்றும் கணித்தார். பின்னர் அந்த மனிதர் விஷம் கலந்த காயத்தில் சில மூலிகைகளை தடவிவிட்டு சென்றார். 7 நாட்களுக்குப் பிறகு அவர் திரும்பி வந்து சிறுவன் இப்போது முழுமையாக குணமடைந்து விட்டதாக பெற்றோரிடம் சொன்னார். அது உண்மைதான். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் குழந்தைக்கு ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. அவனது மனநிலையும் குணமும் மாறிவிட்டது. பெற்றோருடன் வீட்டில் இருப்பதில் திருப்தி அடைவதற்கு பதிலாக அவன் ஒரு அலைந்து திரியும் யோகியாக மாற தாகம் கொண்டான். எனவே அவன் தன் தாயை தொடர்ந்து கவலைப்படுத்தி சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவள் வீட்டை விட்டு வெளியேற அனுமதி அளிக்கும் வரை அவள் வீட்டை விட்டு வெளியேற அனுமதி கொடுத்தாள். யோக வல்லுநர்களை தேடி சென்றான். அவர் இமயமலைக்கு அப்பால் உள்ள மர்மமான நிலமான திபெத்துக்கு சென்றார். அங்குள்ள புகழ்பெற்ற அற்புதங்களை செய்யும் துறவிகளிடையே தனது ஆசிரியரை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் சென்றார். ஏனென்றால் அதே தேடலில் வெற்றி பெற வேண்டுமானால் யோகாவின் மர்மங்களில் தேர்ச்சி பெற்ற ஒருவரின் தனிப்பட்ட சீடராக இருக்க வேண்டும் என்பது இந்திய மனதில் ஆழமாக பதிந்த ஒரு எண்ணம். குடிசைகளிலோ அல்லது குகைகளிலோ வசிக்கும் தனிமையான துறவிகளிடையே சில சமயங்களில் மலைகள் அலறும் பனிக்கட்டி பனிப்புயல்களால் அடித்துச் செல்லப்படும் போது இளம் வங்காளி அத்தகைய மனிதரை தேடினார். ஆனால் அவர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார். ஆண்டுகள் சீராக சென்றன. ஆனால் அவரது ஆசை தணியவில்லை. மீண்டும் ஒரு முறை அவர் எல்லையை கடந்து தெற்கு திபெத்தின் இருண்ட பாலைவனங்களில் அலைந்தார். மலைத்தொடர்களுக்கு மத்தியில் ஒரு எளிய வசிப்பிடத்தில் நீண்ட காலமாக தேடப்பட்ட ஆசிரியராக நிரூபிக்கப்பட்ட ஒரு மனிதரை கண்டுபிடித்தார்.
அடுத்து ஒரு காலத்தில் என்னை நையாண்டி சிரிப்புக்கு தூண்டியிருக்கலாம். ஆனால் இப்போது உண்மையில் என்னை திகைக்க வைக்கிறது. ஏனென்றால் இந்த திபெத்திய குரு 1200 வயதுக்கு குறையாதவர் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு உரைநடை மேற்கத்தியர் தனக்கு 40 வயது என்று குறிப்பிடுவது போல அமைதியாக கூறப்படுகிறது. நீண்ட ஆயுளை பற்றிய இந்த அற்புதமான புராணக் கதை இதற்கு முன்பு குறைந்தது 2 முறையாவது எழுந்துள்ளது. அடையாறு நதியின் யோகியான பிரம்மா நேபாளத்தில் தனது குரு 400 வயதுக்கு மேற்பட்டவர் என்று ஒரு முறை என்னிடம் கூறியுள்ளார். அதே நேரத்தில் மேற்கு இந்தியாவில் நான் சந்தித்த ஒரு புனித மனிதர் இமயமலையில் கிட்டத்தட்ட அணுக முடியாத மலை குகையில் வசிக்கும் ஒரு யோகி இருப்பதாக கூறினார். அவர் 1000 ஆண்டுகளுக்கு மேலானவர். அவரது கண்களில் இமைகள் உண்மையில் வயதாகி பெரிதும் தொங்குகின்றன. இந்த 2 கூற்றுகளையும் நான் நிராகரித்தேன். ஆனால் மிகவும் அற்புதமானது. ஆனால் இப்போது நான் அவற்றை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எனக்கு முன்னால் இருக்கும் இந்த மனிதர் வாழ்க்கையின் அமுதத்தின் பாதையில் இருப்பதை குறிக்கிறது. திபெத்தின் ஆசிரியர் இளம் விசுதானந்தரை உடல் கட்டுப்படுத்தும் யோகாவின் கொள்கைகள் மற்றும் பயிற்சிகளில் ஈடுபடுத்தியுள்ளார். இந்த கடுமையான பயிற்சியின் கீழ் சீடர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உடல் மற்றும் மன சக்திகளை வளர்த்து கொண்டார். அவர் சூரிய அறிவியல் என்று அழைக்கப்படும் ஒரு விசித்திரமான கலையிலும் ஈடுபடுத்தப்பட்டார். பணியில் வாழ்க்கையின் கஷ்டங்கள் இருந்தபோதிலும் 12 ஆண்டுகள் அவர் கற்றுள்ளார். அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி, வணக்கம். ரமண் ரமா புப்போட்டு.